ஸ்ருதி, நான் சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அம்மா உங்களையும் ரவியும் இந்த வீட்ல இருந்து தனியா கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஏதாவது சின்ன காரணம் கிடைச்சாலும் இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. பாத்தியா ஸ்ருதி, இவன் என்ன சொல்றான்னு? நான் உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போக பாக்குறேன். எனக்கு என்ன ஆசையா நீங்க தனியா வரணும்னு? இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த ரவுடி இதென்ன புதுசாவா பண்றான்? வேணாங்க, அவரை ரவுடின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். ஏய், என்னடி சொல்லுவ? பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம மரியாதை குடுக்கற மாதிரி பேச சொல்லுங்க அத்தை. அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவன் என்ன புதுசாவா இப்படி பண்றான்? அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவருக்கு கார் பிரேக் பிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு ஏதாவது அடிபடுறா என்ன பண்ணிருக்க முடியும்? அத பத்தி இந்த வீட்ல யாருக்குமே அக்கறை இல்லையா? இவர் எப்படி போனாலும் பரவாயில்லையா? அம்மா ஏதாவது கதையா சொல்லிட்டு எல்லாம் குடிச்சிட்டு போய் இடிச்சிருப்பான்பா. பேசுறேன்னு ஓங்கி அரைஞ்சிருவேன். ஏங்க, தப்பு பண்ணவன் அவன் அவனை திட்டாம இவங்கிட்ட போய் நீங்க நீ வாய மூடு. அவன் உயிர் பொழைச்சு வந்திருக்கிறான். அது உங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியலையா? அப்படி என்ன அவன் எல்லாம் உங்களுக்கு வேண்டாதவன் ஆயிட்டா? கேட்ட உடனே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிருச்சு. அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என் உயிர் நின்னு இருக்கு. மீனா சொன்னது அப்படியே நான் நம்புறேன். அவ பொய் சொல்ல மாட்டான். அது என்னமோ உண்மைதான். அவ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாதான். இந்த வீட்டுலதான் கதை கதையா போய் சொல்றது வேற ஆளு இருக்காங்களே. உனக்கு எதுவும் ஆகலடா? இல்லடா, உண்மையிலேயே நீங்க பண்ணது ஒரு ஹீரோக்கான விஷயம் தான் முத்து. We are very proud of you. என்ன ஸ்ருதி இப்படி சொல்லிட்டு இருக்க? இவங்க சொல்றத நம்புறியா நீ? அவன் பண்ண தப்ப பத்தி ஊரே பேசிட்டு இருக்கு. சமந்தே, என் பையன் எந்த தப்பு பண்ணல. அவன் நல்லா தான் பண்ணிருக்கான். அவனால எந்த அவமானமும் வந்துடல. ஆனா மீனா சொன்ன மாதிரி இந்த வீட்டுல ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட நீங்க வந்து நிக்கிறீங்க. ஆனா நீங்க தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்றத பார்த்தா மீனா சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு கூட்டிட்டு போறதுதான் உங்க நோக்கமா தெரியுது. என்ன சம்பந்தி நீங்களே இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும்ன்ற அக்கறையில தான் நான் வந்து கேக்குறேன். ஆண்டி, இப்ப அவ சந்தோஷமா வாழலன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாளா? இங்க பாருங்கம்மா, அப்படியே உங்களுக்கு அவங்க கூட்டிட்டு போகணும்னு